Hey guys, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃப்ரீ ஆன்லைன் கோச்சிங் கிளாஸஸ் ஃபார் த நெட் ஆரம்பிச்சிட்டோம் அண்ட் இதுதான் அதோட ஃபர்ஸ்ட் வீடியோ அண்ட் திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் லெக்சர் அண்ட் இன்னைக்கு டாபிக் வந்து ஹிப்சோகிராஃபி ஆஃப் த கான்டினென்ட் அண்ட் ஓஷியானிக் ஃப்ளோர். உங்களுக்கு தோணலாம் இந்த ஹெட்டிங் வந்து ஜியாலஜியில் வராது அப்படின்னா, ஆமாம் இது ஜியாலஜியில் வராது, இது வந்து ஆக்சுவலாக ஓஷனோகிராஃபி அப்படிங்கிற ஹெட்டிங் கீழே வரும். பட் நம்ம இதை பார்க்குறோம் அப்படின்னா ஜியாலஜி மட்டும் படிக்கிறது வந்து ஆக்சுவலி ஜியாலஜிக்கு நிறையா வீடியோஸ் போட்டிருக்கேன் ஏற்கனவே, ஜாமில் இன்னும் போடுவேன் அண்ட் அந்த வீடியோஸ் எல்லாமே நம்ம நெட் எக்ஸாமுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுபோக அந்த நெட் எக்ஸாம் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதில் மொத்தம் 5 டிவிஷன் இருக்கு இல்லையா? ஸோ நம்ம ஜியாலஜி ஆல்ரெடி உங்களுக்கு பேக்ரவுண்ட் இருக்குது, பிஎஸ்சி எம்எஸ்சி முடிச்சிருக்கீங்க. ஆஸ் வெல் இந்த அதர் ஹெட்டிங்ஸ் படிச்சிருந்தீங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும் எக்ஸாம் போகிறதுக்கு. அது மட்டும் இல்லை, படித்து தான் நான் எக்ஸாம் பாஸ் பண்ணேன் ஆக்சுவலாக. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நெட்டுக்கான ஜியாலஜி போர்ஷனை நான் ஜாம் வீடியோவில் போடுவேன், அதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம் எப்போனாலும். ஆஸ் வெல் ஜியாலஜியில் மற்ற ஹெட்டிங்ஸை கவர் பண்ணலான்னு பார்க்குறேன் இந்த பிளேலிஸ்ட்டில். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் வேணால் காட்டுறேன். இப்போது வந்து ஜாமுக்கு வந்து ஒரு லெக்சர் 1 போட்டிருக்கேன், அதில் வந்து பிளேட் பவுண்டரிஸ்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அது படிச்சு அந்த வீடியோ பாருங்கள். அதை பார்த்துட்டு இங்கே வந்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஜாம் நெட்டோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் லைக் 2012லேருந்து 2018 வரைக்கும் என்கிட்ட கொஞ்சம் கிடச்சிது. அதில் பார்த்ததில் பார்த்தீங்கன்னா இத்தனை கொஸ்டின் வந்திருக்கு. ஓகேவா? அண்ட் அந்த வீடியோ பார்த்து இதெல்லாம் நீங்கள் சால்வ் பண்ணலான்னு எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. இதை பாருங்கள், முடிஞ்சால் சால்வ் பண்ணுங்கள். இஃப் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ எனக்கும் தெரிய வரும் இத்தனை பேர் வந்து இந்த வீடியோஸ் பார்க்குறாங்க, அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு. ஸோ நானும் இன்னும் கொஞ்சம் எந்தூசியாசமாக நிறையா வீடியோஸ் போட ட்ரை பண்ணுவேன். ஓகேவா? அண்ட் இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து பார்ட் பியில் 4th ஹெட்டிங், தட் இஸ் ஓஷனோகிராஃபி அண்ட் அட்மாஸ்பியர் சயின்ஸில் வந்து ஹிப்சோகிராஃபி ஆஃப் த கான்டினென்ட் அண்ட் ஓஷியன் ஃப்ளோர். ஓகேவா? ஆக்சுவலாக ஹிப்சோகிராஃபி அப்படின்னா லேண்டோட எலிவேஷனை மீன் சி லெவல்லேருந்து மெஷர் பண்ணுறது வந்து ஹிப்சோமெட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மீன் சி லெவல்லேருந்து நீங்கள் ஆழத்தை நோக்கி மெஷர் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா அது வந்து பேத்திமெட்ரி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அந்த ஹிப்சோமெட்ரிக் கர்வ்னா ஒன்றும் இல்லை, அது ஒரு ஹிஸ்டோகிராம் மட்டும் இல்லை, டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனையும் காட்டக்கூடிய ஹிஸ்டோகிராம். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள் மொத்த வேர்ல்டுக்கும் போட்டிருக்க ஹிப்சோகிராம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் ஓஷன் போர்ஷன் வந்து 70.8% கவர் பண்ணியிருக்கு, ரைட்டா? பாக்கி 29.2% வந்து லேண்ட் கவர் பண்ணியிருக்கு. அண்ட் ஓஷன்லேயே டீப்பஸ்ட் போர்ஷன் வந்து ட்ரென்ச்சு, அதுவும் எஸ்பெஷலி இந்த மரியானா ட்ரென்ச் எவ்வளோ ஆழம் அப்படின்னா 11,022 மீட்டர் ஆழத்தில் இருக்குது. அண்ட் ஆவரேஜ் டெப்த் ஆஃப் த ஓஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3,729 மீட்டர். ஏன் அப்படின்னா இந்த டெப்த்தில் தான் மேக்ஸிமம் லேண்ட் ஃபார்ம்ஸ், தட் இஸ் மேக்ஸிமம் எலிவேஷன் இருக்குங்க. அதிகபட்ச நிலப்பரப்பு வந்து அப்படி தான், அங்கே தான் அந்த டெப்த்தில் தான் இருக்குது ஓஷனுக்குள்ளே. ஸோ இது வந்து ஆவரேஜ் டெப்த் வச்சுருக்காங்க. இதே மாதிரி லேண்டு பார்த்தீங்கன்னா டாப் மோஸ்ட் வந்து மவுண்ட் எவரெஸ்ட், தோராயமாக 8,850 மீட்டர் ஹைட் இருக்குது. அது போக வந்து இதில் வந்து ஆவரேஜ் எலிவேஷன் ஆஃப் த லேண்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா 840 மீட்டர். இந்த ஹைட்டில் தான் அதிகபட்ச லேண்ட் ஃபார்ம்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த ஹிப்சோகிராஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப் மோஸ்ட் தெரியும், பாட்டம் தெரியும், ஓவரால் டிஸ்ட்ரிபியூஷன் தெரியும், என்னென்ன டெப்த்தில் என்னென்ன பார்க்க முடியும். ஸோ ஒரு ஓவரால் ஐடியா கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஹெட்டிங்கில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது கான்டினென்டல் மார்ஜின். அது அந்த ஹெட்டிங்கில் கொடுத்துட்டு பாருங்க. அடுத்து கான்டினென்டல் ஷெல்ஃப், ஸ்லோப், ரைஸ் இதெல்லாம் சேர்த்து தான். ஸோ கான்டினென்டல் மார்ஜின் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு கான்டினென்ட் முடிஞ்சு ஓஷியன் ஆரம்பிக்கிறதுங்கிறது ஆல் ஆஃப் சடன் அப்படியே ஆரம்பிச்சிடாது. அப்போ எப்படி ஆகும்னா ஒரு சின்ன டிரான்சிஷன் ஜோன் வரும், அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். அப்படி மாறுறதுல ஆரம்பத்தில் இருக்கிறது பேர் கான்டினென்டல் ஷெல்ஃப். ஓகேவா? ஸோ ஒரு நிலப்பரப்பை முடிஞ்சு கடல் பகுதி ஆரம்பிக்கிற இடத்துல இருக்கிறது கான்டினென்டல் ஷெல்ஃப். பொதுவாக இந்த பகுதி வந்து கிளேசியேஷன்ஸ் நடக்கும்போதெல்லாம் சர்ஃபேஸ் எக்ஸ்போஸ் ஆகிருக்கும், சில நேரங்களில் டைட்ஸ் வரும்போது கூட சர்ஃபேஸ் எக்ஸ்போஸ் ஆகும். அது ரொம்ப இன்க்ளனேஷன், சாய்மானம் ரொம்ப கம்மியாக இருக்கும் இந்த பகுதி. அதுக்கு அடுத்து உள்ளது வந்து அதோட ஆவரேஜ் இன்க்ளனேஷன் வந்து 0.1 டிகிரி தான், அவ்வளோதான் சாய்மானமே, அதுக்கு மேலே போகல. அண்டு இதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கான்டினென்டல் ஸ்லோப் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதோட ஆவரேஜ் இன்க்ளனேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 3 டிகிரி, தட் இஸ் 3 டிகிரி. அது தோராயமாக 1லேருந்து 10 டிகிரி வரைக்கும் போகும்னு சொல்கிறாங்க. அண்டு அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கான்டினென்டல் ரைஸ் அப்படிங்கிறது வருது. அண்ட் இதோட இன்க்ளினேஷன் பார்த்தீங்கன்னா 5 டிகிரி டு 1 டிகிரி. இன்னொரு விஷயம் என்னென்னா கான்டினென்டல் மார்ஜின் சொல்கிறோம் இல்லையா, இந்த கான்டினென்டல் மார்ஜின் மட்டும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மொத்த கடல் பரப்பில் ஒரு 28% இதுதான் கவர் பண்ணுது. அதாவது கான்டினென்டல் மார்ஜின் தான் 28% மொத்த ஓஷியானிக் போர்ஷனில் கவர் பண்ணுது.
ஓகேவா. அண்டு உங்களுக்கு தெரியும் கான்டினென்டல் ஷெல்ஃப்ங்கிறது கொஞ்சம் சாஞ்சிருக்கு. அடுத்து கான்டினென்டல் ஸ்லோப்புங்கிறது இன்னும் அதிகமாக சாயுது. திடீர்னு பார்த்தீங்கன்னா கான்டினென்டல் ரைஸ் இன்னும் கம்மியாக சாஞ்சிருக்கு. ஏன் அப்படின்னா இந்த கான்டினென்டல் ஷெல்ஃபு கான்டினென்டல் ஸ்லோப்லேருந்து நகர்ந்து வருகிற செடிமெண்ட்ஸ் இது ஃபுல்லாக ஒரு இடத்துல அக்யூமுலேட் ஆகி ஃபார்ம் ஆனது அந்த கான்டினென்டல் ரைஸ் அப்படிங்கிறது. இது எவ்வளோ அகலம் இருக்கும் அப்படின்னா ரஃபாக 500 கிலோமீட்டர் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகுது. அண்ட் இந்த செடிமெண்ட்ஸ் எப்படி மூவ் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா டர்பிடிட்டி கரண்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க. டர்பிடிட்டி கரண்ட்னா டென்சிட்டி டிஃப்ரென்ஸ்னால செடிமெண்ட்ஸ் மூவ் ஆச்சு அப்படின்னா அது பேர் டர்பிடிட்டி கரண்ட். அந்த மாதிரி டர்பிடிட்டி கரண்ட்னால தான் இந்த ஓஷன்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஓகேவா. இப்போ மேலே சொன்ன கான்டினென்டல் ஷெல்ஃப், கான்டினென்டல் ஸ்லோப், கான்டினென்டல் ரைஸ் இந்த மூணு முழுசாக ஃபார்ம் ஆகி ஒரு இடத்துல இருந்துச்சு, ஒரு மார்ஜினில் இருந்துச்சு அப்படின்னா அந்த மார்ஜின் பேர் பேசிவ் மார்ஜின். ஏன் பேசிவ் அப்படின்னா அங்கே எந்த ஒரு டெக்டானிக் ஆக்டிவிட்டியும் நடந்திருக்காது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக டிஸ்டர்பன்ஸே இல்லை. அதனால் முழுசாக செடிமெண்ட்ஸ் ரிவர்லேருந்து வரக்கூடிய செடிமெண்ட்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அக்யூமுலேட் ஆகி கான்டினென்டல் ஷெல்ஃபு, ஸ்லோப்பு, ரைஸ்னு ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகேவா. இன்கேஸ் இங்கே ஒரு டெக்டானிக் ஆக்டிவிட்டி நடந்திருக்கு, சரி ஒரு ஃபால்ட் இருக்குன்னு வச்சுப்போம். அப்போ என்ன ஆகும்னா அந்த ஃபால்ட்டோட மூவ்மெண்ட்னால இந்த செடிமெண்ட்ஸ் கீழ் நோக்கி நகரலாம், மேல் நோக்கி நகரலாம். அப்படி நகர்ந்தா என்ன ஆகும், இப்போ சொல்கிற இந்த பேட்டர்னில் ஃபார்ம் ஆகியிருக்காது, கண்டிப்பாக டிஸ்டர்ப் ஆகிருக்கும். அந்த மாதிரி டிஸ்டர்ப் ஆகி இந்த கான்டினென்டல் ஷெல்ஃப், ஸ்லோப், ரைஸ் ஃபார்ம் ஆகலை அப்படின்னா அந்த மார்ஜின் பேர் தான் ஆக்டிவ் கான்டினென்டல் மார்ஜின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கான்டினென்டல் மார்ஜின் ரெண்டு வகையாக பிரியுது. ஆக்டிவ்ல வந்து ப்ராப்பர் ஃபார்மேஷன் இருக்காது இந்த ஷெல்ஃப், ஸ்லோப், ரைஸ் எல்லாம். வேற பேசிவ் மார்ஜினில் எல்லாம் கரெக்டாக ஃபார்ம் ஆகிருக்கும். ஓகேவா. இப்போ நம்ம இந்தியாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரெண்டு சைடு இருக்கு இல்லையா, அதாவது வெஸ்டர்ன் கோஸ்ட், ஈஸ்டர்ன் கோஸ்ட்னு. இந்த ஈஸ்டர்ன் கோஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பேசிவ் மார்ஜின் அப்படின்னு சொல்கிறாங்க. வெஸ்டர்ன் கோஸ்ட்டை வந்து ஆக்டிவ் மார்ஜின்னு சொல்கிறாங்க. இதுக்கான எவிடன்ஸும் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா ஈஸ்டர்ன் கோஸ்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கான்டினென்டல் ஷெல்ஃப், கான்டினென்டல் ஸ்லோப், கான்டினென்டல் ரைஸ் இது மூணு வந்து ப்ராப்பராக ஃபார்ம் ஆகிருக்கான். அது மட்டும் இல்லை, இன்னொரு ஸ்ட்ராங் எவிடன்ஸாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அது வந்து சப்மரைன் கேனியான்ஸ் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ சப்மரைன் கேனியன்ஸ்னு ஒன்றும் இல்லை, கான்டினென்டல் ஸ்லோப்பில் நல்ல ஆழமான யூ ஷேப்டு வேலி ஃபார்ம் ஆயிருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் சப்மரைன் கேனியான். அது என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா இந்த கடல் மட்டம் கீழே இறங்குனதுனால இங்கே ஓடுற நதி கான்டினென்டல் ஷெல்ஃப்லையும் ரன் ஆகி கான்டினென்டல் ஸ்லோப்லையும் ஓடி இருக்கு அப்படின்னு ப்ரூஃப் பண்ணுது. ஸோ பொதுவாக கிளேசியேஷன் டைம்லையும் இந்த இது இருந்துச்சு அப்படின்னா இந்த ரிவர் கான்டினென்ட்டை தாண்டி கான்டினென்டல் ஷெல்ஃபை தாண்டி கான்டினென்டல் ஸ்லோப்பில் ஓடுறதுக்கான டைரக்ட் எவிடன்ஸாக இந்த சப்மரைன் கேனியான்ஸை சொல்கிறாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன இண்டிகேட் பண்ணுது, ரொம்ப வருஷமாக இருக்குன்னு இண்டிகேட் பண்ணுது. ஸோ தெர் இஸ் நோ மச் டிஸ்டர்பன்ஸ், அதனால் அது வந்து பேசிவ் மார்ஜின் அப்படின்னு எவிடன்ஸாக சொல்கிறாங்க. வேற வெஸ்ட் சைட் போனீங்க அப்படின்னா அதில் கான்டினென்டல் ஷெல்ஃப், ஸ்லோப், ரைஸ் ப்ராப்பராக ஃபார்ம் ஆகலை அப்படின்னு ஒரு எவிடன்ஸ் இருக்குது. ஏற்கனவே சொன்னோம் ஃபால்ட் சொன்னோம் இல்லையா, வெஸ்டர்ன் சைடில் வந்து பாம்பே ஹைங்கிறது ஒரு ஃபால்ட் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அங்கே ஒரு ஃபால்ட் இருக்குது, அப்போ கண்டிப்பாக அது வந்து ஆக்டிவ் மார்ஜின் இருக்குது, அதிக வாய்ப்பு இருக்குது. அதுபோல் வல்கானிசம் இருக்குது, இது டெக்கான் ட்ராஷ் வல்கானிசம் இருக்கு இல்லையா, ஸோ அதையும் எவிடன்ஸாக காட்டுறாங்க. எதுக்குன்னா வெஸ்டர்ன் மார்ஜினை வந்து ஒரு ஆக்டிவ் மார்ஜின் சொல்கிறதுக்கு. இதெல்லாம் போக அரேபியன் சீல ஷிவா கிரேட்டர் இருக்குது. நம்ம வீடியோ கூட போட்டிருக்கோம், 60 செகண்ட்ஸ் பேக்கில் ஷிவா கிரேட்டர் பற்றி வீடியோ போட்டிருக்கோம். இன்னமும் கான்ட்ரவர்சி தான், அது மீட்டியாரிக் இம்பாக்ட் கிரேட்டரா இல்லை வல்கானிக் கிரேட்டரான்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி நிறைய எவிடன்ஸ் இருக்குது. வெஸ்டர்ன் கோஸ்ட் வந்து இந்தியாவோட வெஸ்டர்ன் கோஸ்ட் வந்து ஒரு பேசிவ் மார்ஜின், சாரி ஆக்டிவ் மார்ஜின் அப்படின்னும், ஈஸ்டர்ன் கோஸ்ட் வந்து ஆக்டிவ் மார்ஜின் அப்படின்னு சொல்கிறதுக்கு இத்தனை எவிடன்ஸஸ் சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ ஐ திங்க் இந்த சொன்ன ஹெட்டிங்கு ஓவராலாக ஒரு அவுட்லைன் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். இதுக்கு அடுத்த ஹெட்டிங்ஸை நெக்ஸ்ட்டு வரப்போகிற வீடியோக்களில் பார்ப்போம். அண்ட் இந்த வீடியோ வந்து நிறைய பேர் தமிழில் வீடியோ போடுங்கன்னு சொன்னதான் போட்டிருக்கேன். இது கிடைக்க வரவேற்பு பொறுத்து அடுத்தடுத்து தமிழ் வீடியோஸ் நிறையா கண்டிப்பாக போடுவேன். அண்டு வாட்ஸ்அப் குரூப் பற்றி கேட்டிருந்தேன், நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ நெட் அண்டு ஜாம் கோச்சிங்க்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட பேர், காலேஜ் பேர், படிக்கிற கிளாஸ், எந்த ஊரை சேர்ந்தவங்க எல்லாத்தையும் வந்து எனக்கு மெயில் பண்ணுங்கள். போதிய அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் சேர்ந்தோன்னே கண்டிப்பாக வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிக்கிறேன். ஓகேவா. அண்ட் என்னோட வீடியோஸ் எல்லாம் கேட்டகரி பொறுத்து பிளேலிஸ்ட் ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கேன், நீங்கள் வேணால் இப்போ வேணால் பார்க்கலாம். அண்ட் எங்களோட கனெக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோட இமெயில் அட்ரஸ் தான், ஃபேஸ்புக் ஐடி தான், அண்ட் இன்ஸ்டாகிராம் ஐடியும் கொடுத்துருக்கேன். அண்ட் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எங்கள் வீடியோஸை லைக் பண்ணுங்கள், எங்கள் வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ கிரேட் டே.